टेबल तोड़ना கையை நான் வச்சிருக்கேன் கை கை ப்ரோ ரெட்டான ஷேப் வரைக்கும் கூட மாட்டி ரெண்டு கொடுங்க நான் மாட்டி டெக்னிக் இல்ல ரெண்டு நல்ல நாலு அது ரெண்டு ஃபோன் பண்ண சப்போர்ட் செய்யுங்க அது கேட் சொன்னீங்க அது பிடிச்சு விடு இல்ல நான் ரெண்டா கேட் सर बोर्ड निकल மேல போட் மாதிரி இருந்தா சரி அப்புறம் QC செக் பண்ணுவாங்க அப்புறம் இது இந்த மாதிரி அப்படியே வச்சிட்டு போடலாம் சரி நீ கொடுத்துருங்க அவங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நாளைக்கு சென்டர்ல ஒரு சென்டர் பிச்சிக்கலாம்ல சரியா செய்யுங்க யார் செய்யறது ப்ரோ நீ கரெக்டா செய்ய டக்கு செய்யா நீ சரியா ப்ரோ அவரு நான் மூணு பேர் நீ சைடு அடே கேட்டா பொறுமை மிடில்ல கிழிச்சிட்டு அதுக்கு சென்டர்ல அழிச்சு ப்ரோ பேக் மார்க் ரெண்டு கொடுத்துங்க ப்ரோ நீங்க கிளிக்காதீங்க மார்க் மட்டும் பண்ணுங்களா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுங்க ப்ரோ ஓகேவா ஓகே இல்ல இல்ல அது ஓகே நான் அதெல்லாம் வை கடைசியா இது கிளிக்க வேலையா யாரும் Mind blowing. Where is this girl? Smart girl. Where is she? What is she doing? Mind blowing. Oh, that one is very easy. Right. Something is right, but it's not right.
ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி வேற ஹோல்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி வரும் நாய்ஸ் போயிருக்கு. இன்ஜின் வந்து டெஸ்ட் பண்ணும்போது நாய்ஸ் வருது. அது எங்கேருந்து வருது? ப்ராப்ளம் வந்து நாய்ஸ், இன்ஜின் நாய்ஸ். காஸ் என்ன காரணம் என்னன்னா சிலிண்டர் பிளாக்ல பிஸ்டன்லேருந்து நாய்ஸ் வருது. சிலிண்டர் பிளாக் பிஸ்டன் நாய்ஸ். அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும், ஏன் வருது, அதுக்கு ரூட் காஸ் என்ன, ஐடியா என்ன, ஆக்ஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன. நீங்கள் அதே மாதிரி டீம் 3 நீங்களா நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க. மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்கும்போது யாருன்னா லிசனிங் உங்களோட கஸ்டமர். உங்களோட ப்ராப்ளம் என்ன, மெயின் போர் வந்து ஓவால்ட்டி வருது. மிஷினில் வந்து மெயின் போரில் வந்து காமனில் வந்து ஓவால்ட்டி வருது. அது ஏன்னு பார்க்கும்போது ஸ்பிண்டில் ரன் அவுட் இருக்கு. ஸ்பிண்டில் ரன் அவுட் வருது. அது ஏன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஐடியா கண்டுபிடிச்சி ஆக்சிடென்ட்டை கண்டுபிடிச்சி என்ன ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி டீம் 4 பெயிண்டிங்கில் வேலை பார்க்குறீங்க. பெயிண்டிங்கோட வந்து பைக்கில் தான் உங்களோட கஸ்டமர். உங்களோட ப்ராப்ளம் என்ன, பைக்கோட ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுனாக்கா லைன் ஸ்டாப்பேஜ் ஆகுது. ஏன்னா பெட்ரோல் டேங்க் வந்து ஷார்டேஜ் ஆகுது. பெட்ரோல் டேங்க் கிடைக்காம உங்களுக்கு ஷார்டேஜ் ஆகுது. ஏன் காசு பார்க்கும்போது பெயிண்ட் அன்கவராக வந்துக்கிட்டு அதனால ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு என்னென்ன ஓய்வை கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரூட் காஸ், ஐடியா, ஆக்ஷன் டேக்கன். எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்யூப்மெண்ட் மேல் ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ். எங்ககிட்ட இருக்கிறது வந்து அட்வான்ஸ் மெஷின்ங்கிறதுனால மேல் ஃபங்க்ஷன் பெருசாக வராது. அப்படி இருந்தாலும் இருக்கிறதுல அட்வான்ஸ்டான மெஷினில் ஒரு மேல் ஃபங்க்ஷன், ஒரு ஆப்ரேட்டர் பேனல் அதை ரொட்டேட் பண்ணாலே பவர் கட் ஆகும் அந்த மிஷினில். அதுக்காக நாங்கள் பிஎம்டி கிட்ட சொன்னோம். அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே அனலைஸ் பண்ணாங்க. அவங்களால சார்ட் அவுட் பண்ணவே முடியல. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா ஆப்ரேட் பேனலை ரொட்டேட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சிருங்க, அது பவர் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி ஆப்ரேட் பேனலை ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. அந்த பவர் ஆஃப் ஆகாமல் இருக்கு. அவங்க பேனலை திருப்ப முடியாது. அது இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு. அந்த மேல் ஃபங்க்ஷன் கரெக்ட் பண்ண முடியல. இதுல கீ பாயிண்ட்ஸ்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிப்போர்ட் தி இஷ்யூ. அந்த ப்ராப்ளத்தோட இத சோர்ஸை கண்டுபிடிக்க முடியல. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அதோட கம்யூனிகேஷனை வந்து எல்லா ஆப்ரேட்டருக்கும் கொடுத்துருக்கோம். எப்படின்னா நீங்க ஆப்ரேட் பேனலை ரொட்டேட் பண்ண வேணாம், அதை அப்படியே ரன் பண்ணுங்க. அது ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து டெவலப்பிங் இன்னும் பண்ண முடியல, அது அப்படியே தான் இருக்கு. டெவலப்பிங்காக பிளான் எதுவும் இன்னும் அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அப்புறம் ப்ரிவென்ஷன் தான். அது நீங்க ரொட்டேட் பண்ணாம இருங்க, அது மேல் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்க ப்ரொடக்ஷனை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அனாலிசிஸ்ல தான் இருக்கு. குட். இருங்க ஒரு நிமிஷம். இப்போ அவங்க சைடு சொல்லிட்டாங்க, பிஎம்டி சைடு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்குது, இதனால இப்படியே வச்சு ஓட்டுங்க. பட் அவங்க ஒரு அசம்ஷன் இருப்பாங்க, இதுதான் ரீசன் சொல்லி. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற. இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்ட, என்னவானா இதுக்கான காரணமாக இருக்கும் தெரியும், உனக்கு தெரியும். ஒரு மொபைலை வந்து ஒரு ரைட்டை ஷேக் பண்ணால் கூட அந்த அளவுக்கு டெக்னாலஜி. இப்போ வந்து நீங்கள் பண்ணுறதுல ப்ரோப் மிஷினு, ப்ரோப் மிஷின் எல்லாமே ஜெர்மனியில் உள்ள மிஷினு. ஏன்னா நம்ம சைனாலேருந்து நம்ம அந்த மிஷின் வந்து இம்போர்ட் பண்ணோம். அந்த மிஷினில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கும், இதனால் இருக்க வாய்ப்பாக இருக்குது, அதுக்கான ரூட் காசை நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? அப்போ நீ என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதில் என்னால இருக்கும் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா அருமையான பாயிண்ட். இது என்னவா இருக்கும்? அதோட இப்போ எல்லாமே கனெக்ஷன்ஸ் தான். ஏன்னா எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரோல்னா ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆப்ரேட்டர் பேனல்ல. அதனால எல்லாரோட கனெக்டிவிட்டியும்
அதுக்கு தேவையான தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு அதுல ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் இருந்தா ட்ரிகர் ஆகுறதுக்கு ஒரு சென்சார் ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு அப்நார்மலா ஏதாவது ஒரு அதுல ஷார்ட் சர்க்யூட் ஆகுமோ இல்ல ஏதாவது ஒரு அப்நார்மல் வோல்டேஜ் பிஹேவியர் இருந்துச்சுன்னா அதை சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார்ல ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மேபி அந்த சென்சாரோட அதை ட்ரிகர் ஆகுறத சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சார்ல மேல் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கூட அந்த ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அந்த சென்சாரை செக் பண்ணியிருந்தா கூட ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது ஒரு வோல்டேஜ் பிஹேவியரை சென்ஸ் பண்றதுக்கு ஒரு சென்சார் இருக்கும். வோல்டேஜ் அதிகமாக போனாலோ இல்லை ட்ராப் அவுட் ஆனாலோ அதை சென்ஸ் பண்றதுக்கும் ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து ட்ரிகர் ஆகுது, தேவையெல்லாமே ட்ரிகர் ஆகி பவரை கட் பண்ணுது அப்படின்னா கூட அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அது பிஎம்டி பார்க்கலையா ப்ரோ? பிஎம்டி அந்த சென்சாரை கூட செக் பண்ணாம விட்டுருக்கலாம். மேபி அந்த இதில் கூட நீங்க சொல்ல வேண்டியது ஏதாவது ஒரு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஹைலைட் பண்ணாலும் என்ன எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு அதிகமா தெரியுமா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் பண்ணிடுவாங்க. நம்ம ஓகேங்க எனக்கு கம்மியாக தான் தெரியும்ட்டு நான் வந்துடுவேன். இங்கே கிடைச்சதுன்னா என்ஜின் ஃபங்க்ஷன் மிஸ்மேட்சாக இருக்குது. ஏன்னா என்ஜினில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னால ஒரு நாய்ஸ் வருது. அதனால வெஹிக்கிள்லேருந்து அது ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த என்ஜின். அதில் ஏன்னா அது டெஸ்ட் பண்ணும்போது என்ஜின்லேருந்து நாய்ஸ் வருது. அது ஏன்னு முதல்ல பார்க்கணும். அது ஓடும்போதே அந்த பிஸ்டன் பிளாக்கு அது ரன் ஆகும்போது அந்த பிளாக்கில் ஒரு லீக்கேஜ் மாதிரி, ஒரு ஏர் லீக்கேஜ் மாதிரி ஏதோ வருது மாதிரி பார்த்தேன். அதுக்கு நாங்கள் 3 வை மெத்தட் பார்க்கும்போது முதல்ல கேட்டது ஏன் அந்த பிஸ்டன் பிளாக் நாய்ஸ் வருதுன்னு கேட்டேன். அதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா அந்த பிஸ்டன் பிளாக் போடும்போது கிரேடு மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது அந்த பிஸ்டன் ராங்காக போட்டிருக்காங்க. அது ஏன் அந்த பிஸ்டன் ராங்காக போட்டிருக்கேன்னு பார்க்கும்போது அங்கே பிளேஸ் பண்ண அந்த மேன் பவர் ராங்காக போட்டிருக்காங்க. அதான் 2வது வை. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மேன் பவர் ஏன் அப்படி போட்டிருக்கேன்னு கேட்டால் அது அந்த கிரேடு மார்க்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. அதனால தான் அது மிஸ்மேட்சாக இருக்குது. அதுக்கான ரூட் கோஸ் என்னன்னு பார்த்தா அந்த பிஸ்டனோட கிரேடு அவனுக்கு சரியாக தெரியலை. அதனால தான் அது மாற்றி போட்டிருக்கேன் அப்படி காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ஐடியா என்னன்னா இனிமேல் அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த பிஸ்டன் கிரேடு நார்மலாக தான் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த மார்க்கிங்கு நார்மல் மார்க்கிங்கில் இருந்து அந்த சப்ளையருக்கு லேசர் கட்டிங் மாதிரி லேசர் மார்க்கிங்காக மாற்றி போட்டிருக்கோம். அதான் அதுக்கான ஐடியா. ஏன் ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னா அந்த பிஸ்டன் அப்படி அசம்பிள் பண்ணும்போது கரெக்டாக ப்ரீசெக் போஸ்டெக் பண்ணணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அது ஒரு அவனே மார்க் பண்ணணும். அது எவ்ரி பிஸ்டனில் அது மார்க் பண்ணணும். இன்பிட்வீன் அஞ்சின் இருக்கிறதுல எவ்ரி பிஸ்டன் அது பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் அது டிஎம்ஓஎஸ்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஷிஃப்ட் மாறும்போது மேன் பவர் மாறும். அதனால எல்லாருமே தெரியறதுக்கு அந்த மாதிரி டிஎம்ஓஎஸ்ல போட்டிருக்கேன். அதுக்கான ஸ்டாண்டர்டைசேஷன் என்னன்னா அந்த பிஸ்டன் பிளாக் ஸ்கேன் பண்ணும்போது ஒரு ஸ்கேனிங் இருக்கு. அதில் முதல்ல பிளாக்கு எந்த கிரேடோ பிளாக் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் பிஸ்டன் ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டுமே சேம் கிரேடாக இருந்தால் மட்டும்தான் அது ஓகே ஆகும். இல்லைன்னா ரெட்டு மார்க் தான் காட்டும். அது அசம்பிளி ரெடி ஆகாது, நோட் ஓகேவாக இருக்கும். அதனால ரெண்டுமே ஓகே பண்ணிட்டேன்னு மட்டும்தான் லைனிங் மூவ் ஆகும். அதான் பெயிண்டிங் அன்கவர் வெஹிக்கிள் அசம்பிள் வந்து லாஸ் போட்டுருக்காங்க. ஒரு 50 நம்பர் லாஸ் போட்டுருக்காங்க. மேனால பிரச்சனைன்னு பார்த்தா மேனால எந்த பிரச்சனை இல்லை. 3 வழி அனலைஸ் பண்ணோம். மேனு, மெத்தடு, மிஷினு. அது மேனு, மெட்டீரியலு, மிஷினு அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணும்போது மேன் பண்ணுற ப்ராசஸ் கரெக்டாக தான் இருக்குது. மெட்டீரியலும் கரெக்டாக இருக்குது. மிஷினிங்கில் வந்து மிஷினிங் செக் பண்ணும்போது டெம்பரேச்சர் செக் பண்ணோம். டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. மாறினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். டேரெக்டாக அந்த பைப் லைன் வரைக்கும் டெம்பரேச்சர் ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு பிஎம்டிட்ட பேசணும். பிஎம்டிட்ட பேசுனதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி எல்லாமே டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அனலைஸ் பண்ணோம். பண்ணதுக்கு அவங்க வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த ரூம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் ஒரே மாதிரியே இருக்கணும், கிளைமேட்டுக்கு சேஞ்ச் கம்மியாகக்கூடாது அதிகமாகக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க வந்து
வந்து பார்த்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொன்னோம்னா அதுக்கு ஒரு அலாரம் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். டெம்பரேச்சர் கம்மியானாலும் சரி அதிகமானாலும் சரி அதுக்கு ஒரு சவுண்ட் அலாரம் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலாரம் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம். பெயிண்ட் அன்கவருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 40 பார்ட்டு செக் பண்ணோம். ஓகே அப்படின்னு வந்துச்சு. வரும்போது அதுக்கப்புறம் ஐடியாஸ் தான் அந்த அலாரம், அதான் ஐடியாஸு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் தான் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. சரி அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகச்சியில் வந்து அதை ஆட் பண்ணிட்டு அது டெய்லியுமே செக் பண்ணுற மாதிரி ஆப்ரேட்டர் டெய்லியும் செக் பண்ணுற மாதிரி எல்லாம் ஓகே பண்ணிட்டு அதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். QCPCயில் வந்து அதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2 மேன் பவர் விட்டு வரதெல்லாம் இப்போ ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளே இன்கமிங்லேயே செக் பண்ணி கொடுக்குற மாதிரி மேன் பவர் சொல்லிடுவோம். அதே அந்த ஷிஃப்ட்லையும் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். 2 ஷிஃப்ட்டுக்குமே இந்த கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். அந்த பெயிண்ட் வந்து கெட்டி ஆகக்கூடாது. கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா பெயிண்ட் அன்கவர் வந்து நீ தான் இருக்கும். தேங்க்யூ. எனக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து பார்த்தோன்னா PMD மெயின்டெனன்ஸ். எனக்கு வந்து பார்த்தோன்னா மிஷின் ஷாப்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னா ஓவன் போர் வந்து பார்த்தோன்னா ஓவல்ட்டி வருது, ஸ்பிண்டில் ரன் அவுட். ஃபஸ்ட்டு 3Y நான் சொல்கிறேன். இது எதனால் வந்துச்சு ஏன் வந்துச்சுன்ட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா டயல் கேஜி வச்சு ஸ்பிண்டிலில் செக் பண்ணுறேன். நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணும்போது லோ வோல்ட்டி வருது. சரி இது எதனால் வருதுன்னு பார்த்தா பேரிங் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தோன்னா உடஞ்சிருக்கு, ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்கு. அது எதனால் ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்ட்டு செக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா லூப்ரிகேஷன் ஆயில் லெவல் வந்து பார்த்தோன்னா அதில் சரியாக இதுவாகாதால அது வந்து ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா ரூட் கார்ட்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா இது எப்படி சரி பண்ணலான்ட்டு பார்த்தோன்னா நியூ அட்வான்ஸ்டாக ஒரு பேரிங் வந்து அதில் ஃபிட் பண்ணி இதுக்கப்புறம் அந்த மாதிரி இதுவாகாத மாதிரி லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஐடியா வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுற மாதிரி QCPCயில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு PMD வந்து பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுற மாதிரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆக்ஷன் வந்து என்ன எடுத்தோம்னா இதனால் வந்து இதனால் ஜே செக் ஆக்ஷன் வந்து இதனால் JHல PMD வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுவோம். அது வீக்கெண்ட் ஆகும், மிஷின் ரன் ஆகாதும் போது வந்து செக் பண்ணுவோம். இது வந்து எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவோம். வந்து இதில் சிஸ்டம்லேயே செக் பண்ணிவிட்டு இது ப்ராப்பராக லூப்ரிகேஷன் என்ட்ரு ஆகுதா, ப்ராப்பராக லூப்ரிகேட்டு இருக்கா ஏன்ட்டு செக் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பேரிங்கோட லைஃப்பும் இன்னும் அதிக நாள் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஸ்டாண்டர்ட் வந்து PMD எவ்ரிஒன் செக் பண்ணணும். அவ்வளோ. ஓகே. Everyone listen. எங்கள் இதில் ப்ராப்ளம் என்னென்னா மிஷினிங் ஏரியாவில் நாங்கள் மிஷின் ஷாப் எங்களோட கஸ்டமர் இன்ஜின் அசம்பிளி அவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னா சிலிண்டர் ஹெட் ஸ்பார்க் பிளக் ஏரியாவில் த்ரெட்டு வாஷ் அவுட் ஆகிருக்கு. த்ரெட்டு வாஷ் அவுட் ஆன காம்பனண்ட் எங்களுக்கு வந்திருக்கு. அதனால் எங்களால் ஸ்பார்க் பிளக் அசம்பிள் பண்ண முடியல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்காக என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஒய் நாங்கள் 3Y ஃபாலோ பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒய் வந்து ஏன் த்ரெட்டு வாஷ் அவுட் ஆச்சு, ஒய் த்ரெட்ஸ் வாஷ் அவுட்டு, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா டூலில் பர்ரு ஃபோல்ட் ஆகிருக்கு. அந்த டேப் போடுற டூல் இருக்குல்ல, அந்த த்ரெட்டு கிரியேட் பண்ணுற டூலில் பர்ரு ஃபோல்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஏன் ரெண்டாவது ஒய் வந்து ஏன் அதில் பர்ரு ஃபோல்ட் ஆச்சு, அதுக்கான ஆன்சர் என்னன்னா ஹை காஸ்ட் டூல் தானே, எப்படி அது பிளாக் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த த்ரூ கூலண்ட்
அந்த கூலண்ட் ஃப்ளோ ஆகுறது வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகாமல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபில்ட்ரேஷன் ஆனால் தான் அது பர்ரு இல்லாமல் அந்த த்ரூ கூலண்ட் வழியாக கூலண்ட் வரும். அது வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகாமல் அப்படியே டூல் வழியாக வந்ததுனால பர்ரு அப்படியே ரொட்டேஷன் ஆகி டூல் வழியாக வந்து அந்த சின்ன ஹோல் தான் மைனூட்டாக இருக்கும், அந்த ஹோலில் பிளாக் ஆகிருக்கு. அது பிளாக் ஆனதுனால அந்த கூலண்ட் வரல, அந்த டூலும் கூலண்ட் இல்லாமல் ஃப்ரிக்ஷனோட ஓடி அந்த டூலோட அந்த சிப் இருக்கும், அந்த கட்டிங் பாயிண்ட் கட் எடுக்கிற பாயிண்ட் வந்து பர்ரால ஃபோல்ட் ஆயிடுச்சு. அதனால த்ரெட் வந்து வாஷ் அவுட் ஆகி ஓடி இருக்கு. ஸோ அதான் ஃபைனல் ரூட் காஸ்ட். அந்த ரூட் காஸ்ட் என்னன்னா அந்த இது டூல் அப்படி வாஷ் அவுட் ஆகி ஓடுறதுக்கு டூல் தான் காட்டணும். ஆனால் ரூட் காஸ்ட் உண்மையான ரூட் காஸ்ட் எங்கே இருக்குன்னா அந்த ஃபில்ட்ரேஷனில் தான். ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக ஆகாதனால அந்த ஃப்ளோ ஆகி பிளாக் ஆகி டூல் வாஷ் அவுட் ஆச்சு, காம்பனண்ட் வாஷ் அவுட் ஆகி ஓடிட்டு இருக்கு இந்த டேப்பு. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், என்ன ஐடியா வந்து நம்ம அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அந்த இடத்துல ஏன் ஃபில்ட்ரேஷன் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அந்த இடத்துல ஃபில்டர் ஆகிற மெட்டீரியல் இல்லை. அதாவது ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஃபில்ட்ரு ஸ்டீலில் இருக்கும், அது வந்து இல்லை அந்த இடத்துல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா பிஎம்டியை கூப்பிட்டு அந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணுறோம். புதுசாக ஒரு கார்டு போட்டு அதில் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் ஆகி தான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம். அதனால கூலண்ட் வந்து ஃபில்டர் ஆகி போகுது. ஸோ அதுக்கடுத்து ஆக்ஷன் டேக்கன். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணியாச்சு. அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் எல்லாருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு, கஸ்டமர்கிட்டேருந்து நமக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்கு, நம்ம இதுக்காக ஃபில்ட்ரேஷன் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் கம்யூனிகேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். என்னன்னா ஃபில்டரோட கண்டிஷனை செக் பண்ணணும், எவ்ரி வீக் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக அதுதான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறோம் எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும். அதை ஜேஹெச்லேயும் ஆட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை எவ்ரி வீக் நீங்கள் ஃபில்ட்ரேஷனை செக் பண்ணணும் அப்படி சொல்லி ஜேஹெச்லேயும் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு டீம் மெம்பர் வந்து 1 பாயிண்ட் லெசனை அது எழுதுறாரு. நமக்கு கஸ்டமர்கிட்டேருந்து என்ன கம்ப்ளைண்ட் வச்சு அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், என்ன ஃபாலோ பண்ணணும் 1 பாயிண்ட் லெசனும் எழுதுறாரு. அது பண்ணாமல் போனால் என்ன ஆகும்? ஆமாம். சரி, ஓகே. அடுத்து இதையே ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம். என்னன்னா ஜேஹெச் பழைய ஜேஹெச் எடுத்துட்டு புது ஜேஹெச் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம். அப்புறம் பிடி இன்ஸ்பெக்டருக்கு அவரோட செக் பாயிண்ட்ஸ்லையும் இதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் இனிமேல் அந்த ஸ்பார்க் பிளக் ஏரியாவை கரெக்டாக த்ரெட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நீங்கள் ஒரு மார்க் வச்சு தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிடி செக் பாயிண்ட்லேயும் ஒரு பாயிண்ட்டை ஆட் பண்ணி அவருக்கும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். ஓகே, அவ்வளோதான் சார். சார், இமாச்சல் பிரதேசுக்கு 1 மந்த் ட்ரைனிங் போகிற மாதிரி வந்து அங்கே பார்த்து சொல்லுங்க. இமாச்சல் பிரதேசுக்கு 1 மந்த் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி என் சுச்சுவேஷனை மாற்றிக்குவேன். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டுக்கு 1 மந்த் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி ரூம் அரேஞ்ச்மெண்ட் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பிளான்ட் மேனேஜரை போய் சந்திப்பேன். அவர் சந்தித்து என்னது ப்ரோக்ராம் நாங்கள் போயிருக்கேன், என்ன ட்ரைனிங் விஷயமா போயிருக்கேன்னா அவருக்கு மெசேஜ் கட்டி யாரை சந்திக்கணும், அப்புறம் அவரை சந்தித்து அவருக்கு என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னை சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு கிளைமேட் பொறுத்த அளவு என்னை மாற்றிக்குவேன். ஸோ நீங்கள் என்ன ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாக்க என்னென்ன கேட்பீங்க? சாப்பாடு பற்றி கேட்பீங்க. எனக்கு டெய்லி இட்லி கிடைக்குமா? அது கிடையாது சார். இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த அளவு சப்பாத்தி அதிகமாக கிடைக்கும், மில்க் ப்ராடக்ட் ஓரளவு கிடைக்கும். அப்புறம் அங்கே லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மாறும். ஹிந்தி இருக்குது, ஓரளவு ஹிந்தி மேனேஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி அங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லாவில் வந்து வின்டரில் நிறைய ஐஸ் கட்டி கிடைக்கும், அதெல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டு வரலாம் இல்லையா? ஓகே. ஸோ யூ டூ. ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல. இப்போ எனக்கு கொடுத்த சிச்சுவேஷன் என்னன்னா, நான் ஒரு வீட்டுக்கு புது மாப்பிள்ளையா போறேன். அதான் கொடுத்த என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது சிச்சுவேஷன் மாதிரி எனக்கு தெரியல ஆல்ரெடி. ஏன்னா என் ஊரு கண்ணூர் கேரளாவில், அங்க ஒரு ரிச்சல் இருக்கு. ஏன்னா அங்க அந்த ஏரியாவில் ஒரு முஸ்லீம்ஸ் இருக்கு. அந்த முஸ்லீம்ஸு மாப்பிள்ளை அவங்க பொண்ணு வீட்டுக்கு தான் போவேன். ஏன்னா அது அங்கே உள்ள ஸ்டைல். ஓகே, ரிச்சுவல்ஸ் அப்படிதான்.
நான் சின்னதுல இருந்து பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அதனால இது ஒரு புது சிச்சுவேஷன் மாதிரி எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு இருக்க புது சுச்சுவேஷன். நான் ஓகே, சொல்லியிருக்கேன், அவங்க அப்படிதான் இருக்கேன். ஆனாலும் அங்க போனேன்னா இது கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி கூட தான். இங்கிலீஷ் நான் அங்க போறேன்னா இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏத்துப்பான்னு இருக்கேன். அங்க போனேன்னா நான் ஒரு புவரான ஃபேமிலியில இருந்து வரேன். அப்போ அங்க போகும்போது அவங்க கான்செப்ட் அவங்க ரிச்சுவல்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அவங்கள ஏன் லெவலுக்கு கொண்டு வர முடியாது. அதனால அவங்க லெவலுக்கு நான் மாறணும். அதான் அங்க இருப்பாங்க. என்னாலும் எல்லாருமே என்னோடதும் அவங்களோடதும் மெயின்டைன் பண்ணி போறதுக்கு நான் பார்ப்பேன். அப்புறம் அவங்க அளவுக்கு நான் வளர முடியும். ஏன்னா ஏன் அளவுக்கு அவங்க வளர்ந்தா லோயர் லெவல் டு ஹையர் லெவல். ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது ஈஸியா அடாப்ட் பண்ண சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஓகே, குட். ஓகே, குட். வைலன்ஸ் அதுதான் ஹெட்லைனு. இப்போ ரீசெண்டாக பிளான்ட்டில் நடந்த ஒரு காமனான இன்சிடென்ட் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ பிபி வந்து நம்ம கரெக்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து சன்ரைஸ் மீட்டிங்கில் இப்படி தான் சொல்லிடுவாங்க, காலையில் வந்து ஷூ க்ளவுஸ் எல்லாம் கரெக்டாக பொண்ணு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து குவாலிட்டி ஃப்ரெண்டு தான், குவாலிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அவர் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். மார்னிங் வந்து அவர் வந்து ரெகுலராக செக் பண்ணும்போது வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க ஷூ க்ளவுஸு கம்பல்சரி போட்டிருக்கணும். அந்தந்த இடத்துக்கு இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு க்ளவுஸ் தந்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போடாமல் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு அப்படியே போய் செக் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் செக் பண்ணது இந்த பிக்சர் செக் பண்ணால் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹேமர் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பிக்சர் வந்து அவர் வந்து பிடிச்சுன்னு வந்து அந்த இது பண்ணும்போது அதில் வந்து அடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது, க்ளவுஸ் போடலை, அதனால் அடிச்சதுனால நெயில் பட்டு அந்த நெயில் வந்து தனியாக விழுந்துருச்சு. சேஃப்டி இஷ்யூ ஆயிடுச்சு. இதனால் அவங்களுக்கு வந்து டீம் லீடருக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இஷ்யூ ஆகிட்டு கம்ப்ளைண்ட் இது பண்ணிவிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணாங்க, எதனால் இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவர் வந்து அந்த கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சா இல்லை வந்து அந்த ஷூ அந்த க்ளவுஸ் போட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சான்னு வந்து இன்சூர் பண்ணாங்க. இன்சூர் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு இவர் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு வந்து இவர் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால இவருக்கு வந்து இப்போ கை வந்து அடிபட்டுருச்சு. அடிபட்டதுனால என்ன பண்ணாங்க, அடுத்த வந்து மறுநாள் வந்து எல்லாருக்கும் சொல்லி அது வந்து ஒரு ப்ராப்ளம் எடுத்து இதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணால் அந்த இடத்துல வந்து இது போட்டு கம்பல்சரி போட்டுதாகணும், அப்படி போடலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக இவருக்கு நடந்த இன்சிடென்ட்டை பார்த்து மற்றவங்களாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இது நம்ம போடலாம் நம்மளுக்கு வந்து அடிப்படும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து அந்த டிஃபெக்ட்டும் சரி அந்த இடத்துல வந்து கரெக்டாக இன்சூர் பண்ணுறதும் சரி எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வேலை செய்கிறாங்க. யாருக்கு இப்போ எந்த ஒரு அடி இல்லாமல் கரெக்டாக வேலை செய்கிறாங்க. இப்போ குட். வேலை செய்கிறேன். N282 சிலிண்டர் ஹெட்டு, அதில் எக்ஸாஸ்ட் போர் டேப்பு ட்ரில் ஆகிட்டு அப்புறமா டேப் ஆகும். டேப் உடஞ்சி போய் இன்ஜின் அசம்பிளி போய் அங்கேருந்து அசம்பிள் ஆகி வெஹிக்கல் அசம்பிளி சிகேடி வரைக்கும் போயிடுச்சு. அங்கே போய் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, அசம்பிள் ஆகலன்ட்டு. அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், மேனேஜர், அந்த ஸ்டேஜ் ஆப்ரேட்டர் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ரூட் காசு எடுத்துருக்காங்க. இதில் எதனால் வந்துச்சு ப்ராப்ளம், அது யாரால் வந்துச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க சூப்பர்வைசர், ஸ்டேஜ் ஆப்ரேட்டர். அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆனவுடனே அது பார்க்கணும், போஸ்ட் செக் பண்ணணும். போஸ்ட் செக் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிடிஐ ஆப்ரேட்டர் பார்க்கணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக பிடிஐ ஆப்ரேட்டர் அவங்களும் பார்க்காம அப்படியே இன்ஜின் அசம்பிளிக்கு மூவ் பண்ணதால் அவங்கள அசம்பிள் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அதனால் கம்யூனிகேஷன் இல்லை அவங்கக்கிட்ட. ரொம்ப டெவலப்பிங் இம்ப்ளிமேஷன் கரெக்டிவ் ஆக்ஷன் பிளான். அதனால் பிடிஐ ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆகிருக்கான்ட்டு பிடிஐ பார்க்கும்போது மார்க் பண்ணி அனுப்பணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர் அவங்களும் போஸ்ட் செக் பண்ணி தான் அனுப்பணுன்ட்டு. அதுக்கப்புறம் என்ஷூரிங் சிமிலர் ஆக்ஷன் இஷ்யூ த. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா ஆப்ரேட்டரும் அந்த சூப்பர்வைசர் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ குட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு டீம் மெம்பர் இருக்காரு. ஸோ டீம் மெம்பரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஓவரால் ப்ரொடக்ஷன் அவுட்புட் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும், என்ன ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ டீம் மெம்பர் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ரூட் காஸ் எடுக்கணும்னா ஏன் வந்து அவர் அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணுறாரு. ஸோ காம்பிடென்சி லெவல். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து மிஷினை ரன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குன்னு நம்ம சில ஒரு ஆப்ரேஷன் ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த ப்ரொசீஜர் படி வந்து ஃபாலோ பண்ணுறாரா இதை மானிட்டர் பண்ணணும் நம்ம. ஆர் அவர்கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீட்பேக் கேட்கணும் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து இந்த மிஷின் ரன் பண்ணீங்க, அவர்லி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ஆர் 80. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 30 ஆர் 40 இருக்கலாம். நம்ம ஏன் கேட்கணும், நம்ம ஏங்க உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட அவர்லி அவுட்புட் வந்து 80, நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கிறது வந்து 40 தான். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கணும், ஏன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியல. இல்லை சார் எனக்கு வந்து ரா மெட்டீரியல் வரல, இல்லை இந்த நான் மிஷின் ரன் பண்ண டூல் வந்து லைஃப் முடிஞ்சிருச்சு, இல்லை நான் வந்து இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து நியூ ஆப்ரேட்டர், எனக்கு வந்து இந்த ஸ்கில் லெவல்லாம் கிடையாது, காம்பிடென்சி லெவல் CL1 CL2 CL3 CL4 எனக்கு இந்த ட்ரைனிங் வந்து சரியாக கொடுக்கல, இல்லை நான் அட்டன் பண்ணலை, இல்லை நான் அட்டன் பண்ணியும் எனக்கு இந்த சரியாக எனக்கு வந்து நாலேஜ் வந்து எனக்கு சேரலை அப்படின்ற இஷ்யூ இருக்கலாம். இல்லை டூல் வராமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஆன் டைம் டூல் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை இவங்க மானிட்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். டூல் வந்து இதுக்குள்ளே முடிய போகுது, நான் போய் டூல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும், இதுவும் மானிட்டர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஓப்பனிங் வைக்காமல் போயிருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து ஓப்பனிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 வைக்கணும், அவங்க வைக்காமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க டூல் சேஞ்ச் பண்ணும் போது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஆன் டைமுக்கு வந்து அந்த இது ஜாப்ஸ் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து மூவ் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அதனாலேயும் அவுட்புட் வந்து கம்மியாக லாஸ் ஆகிருந்திருக்கலாம். ஸோ இது ஒன்று. ஸோ இந்த ரா மெட்டீரியல் வந்து ப்ரீ செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ப்ரீ செக் பண்ணாமல் இவர் லோட் பண்ணதுனால அது வந்து ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கலாம். லோட் பண்ணி ப்ராசஸ்லாம் முடிச்சிடும். ஒரு 3 ப்ராசஸ் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து மில்லிங், டேப்பிங், ஃபினிஷிங், இந்த மிஷின் வந்து ஒரு 3 ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த 3 ப்ராசஸ் வந்து எதனால், ரா மெட்டீரியல் வந்து ப்ரீ செக் பண்ணாமல் இவர் லோட் பண்ணி அந்த 3 ப்ராசஸும் நடந்து அந்த ஜாப் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் அவங்க கவுண்டிங் எடுக்க மாட்டாங்கல்ல, இதனாலேயும் அவுட்புட் வந்து லாஸ் ஆகிருக்கலாம். இது ஒரு ப்ராப்ளம். தென் டூல், தென் வந்து ப்ராசஸ். எல்லாத்துக்கும் நம்ம இதில் வந்து TMS இருக்குல்ல, டிவிஎஸ் மோட்டார் ஆப்ரேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா தான் நம்மளால அவுட்புட் வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியும். அந்த கைட்லைன்ஸை நம்ம மிஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்? சைக்கிள் டைம் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வெஹிக்கிள் அசம்பிளியோ ஒரு எல்லா அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ், மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் ஒன்று நினைக்கிறேன், 1 minute 2 minute 3 minute 10 minute அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா தான் அந்த கொடுத்துருக்கிற சைக்கிள் டைம் கூட முடிக்க முடியும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனாலையும் அவுட்புட் வந்து லாஸ் ஆகிருந்திருக்கலாம். இல்லை அந்த காம்பிடென்சி லெவல் CL1 CL2 இதில் பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து ஸ்கில் வந்து தேவைப்படுறது வந்து CL4 இருக்கலாம், CL3 இருக்கலாம். ஆனால் இவர் வந்து CL1 தான் இருக்காரு. ஸோ அவருக்கு என்ன வேணும், ட்ரைன் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு. இல்லை அவருக்கு வந்து PP சரியாக கொடுக்கல, அதனால் அவர் கை கட்டாக இருந்திருக்கலாம், டேமேஜ் ஆகிருந்திருக்கலாம். சரி, அதனால டைமிங் வந்து அவருக்கு இப்போ வந்து ஒரு 10 செகண்டில் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து 15 செகண்ட் 20 செகண்ட் எடுத்துருச்சு. அதனால அவர் கை டேமேஜ் ஆகிருந்திருக்கலாம், அவருக்கு தூக்கி லோட் பண்ணுறதுக்கு வந்து டிலே ஆகிருந்திருக்கலாம். எதனால, ரூட் காஸ் PPE ஒரு ரிசோர்ஸ் கொடுக்கல அவருக்கு வந்து, நம்ம சேஃப்டி அது கொடுக்கல. இதனாலேயும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அவுட்புட் லாஸ் ஆகிருக்கலாம். மெஷின் பிரேக் டவுன், மொபைல் செக் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இவரு இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ரிசோர்ஸ் அங்கேயும் வராமல் இருந்திருக்கலாம். அது ஒன்று. கூலண்ட் ஆயில், இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் நம்ம அட்ரஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இஷ்யூவாக இருக்குது, இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா தான் இந்த ப்ரொடக்ஷன் அவுட்புட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் 100%. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட் கிளியர் கோல்ஸ். என்னன்னா இவ்வளோ நீங்கள் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணிங்கன்னா தான் ஆன் டைமில் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கோ இல்லை அடுத்த என்ன ஸ்டேஜ் அடுத்த என்ன ப்ராசஸ்க்கோ நம்ம வந்து ப்ராடக்டை நம்ம கொடுக்க முடியும். நம்மளோட அடுத்த கஸ்டமர் யார், அடுத்த யார் ப்ராசஸில் இருக்கவங்க அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா
அந்த ஆப்ரேட்டரோட ஃபீட்பேக் நம்ம வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதுவும் திட்டக்கூடாது. அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். அவங்கள வந்து ஏன் உங்களால் பண்ண முடியல அப்படின்ட்டு கேட்டுட்டு அந்த ஃபீட்பேக் அட்ரஸ் பண்ணிட்டு, இல்லை அவங்க சைடு இஷ்யூ இருக்கா, அவங்க ஸ்கில் ஏதாவது தேவைப்படுதா, இல்லை ப்ராசஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா நம்மளும் மானிட்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு அடுத்து நமக்கு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபீட்பேக். மும்பை பற்றி நான் சொல்ல முடியல. நான் ஒசூர் வந்ததே அங்கே பார்த்து அவங்கள பார்த்து தர்மபுரி வந்து ஒசூர் வந்ததே சொல்கிறேன். அதுவே மும்பை பண்ண மாதிரின்னு சொல்கிறாரு. ஓகே. தர்மபுரி தான் தமிழ்நாடு, ஒசூர் தான் மும்பை. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க பார்த்துருவோம். நீங்கள் உங்கள் அனுபவத்தையே சொல்லுங்களேன். உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் நம்பர்னா ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணணும். அதுக்கான அவங்க வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் ரெடி பண்ணுறாங்க. அது மாதிரி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் காலேஜ் போகும்போது. அதில் வந்து ஒரு 4500 5000 அமௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பசங்களாம் கேட்டாங்க, இந்த மாதிரி கம்பெனி வந்து கம்பெனியில் டூர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. சரிடா நான் வரேன்டா அப்படின்ட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கடா போகிறீங்க? மும்பை போகிறோம். பஸ்ஸுக்கு டிக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பசங்க, காசும் இருக்குது. எல்லோரும் கிளம்பிட்டோம். கிளம்பி மும்பை போய் இறங்குறோம். அந்த நேரம் பார்த்து பசங்களாம் ஏதோ கடைக்கெல்லாம் போயிட்டாங்க. எனக்கு வழி தெரியல, ஃபோனும் அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியல. சார் ஒரு நம்பர் போட்டு கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்க முடியாது. ஸோ என்ன அப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சு? லாங்குவேஜ். ஓகே. அப்போ வந்து யாராவது தமிழ் தெரிஞ்சுங்க இருக்காங்க அதானே தேடிருக்கிறேன். யாராவது வேஷ்டி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அடையாளம் வேஷ்டி லுங்கி கட்டியிருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது தமிழ் தெரியுமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காதில் கேட்டாக்க எந்த லாங்குவேஜில் பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கலாம். இந்த டீ கடை வச்சுருக்கீங்க கிட்ட அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டு பசங்க நம்பர் கேட்டு வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு லொக்கேஷன் தெரியும். அதையும் அவர்கிட்டே கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கேட்டு அதுக்கப்புறம் போகிறோம். போயிட்டு பசங்களை மீட் பண்ணிட்டு எங்கடா விட்டு போனீங்கன்னு புலம்புறோம். அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போனால் அங்கே தமிழ் தெரியல. பசங்க இருக்காங்க, டிரான்ஸ்லேட் எடுக்க ஃபோன் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணி அதை வந்து மும்பைக்கு மாற்றுறாங்க லாங்குவேஜை மாற்றி. அதுக்கப்புறம் ரூமை ஸ்டே பண்ணிட்டு 5 days ஜாலியாக போகுது. ரிட்டன் தமிழ்நாடே வரோம். தமிழ்நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னு எப்படி இருக்கும்? அப்பாடா வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு பழைய மாதிரி மறுபடியும் காலேஜ் லைஃபு ஒர்க்கு அந்த மாதிரி போயிடுது. ஓகே. ஸோ லாங்குவேஜ் தெரியாதனால எவ்வளோ பெரிய சேலஞ்சு நமக்கு இல்லை கம்யூனிகேஷன். ஸோ லைஃப்பில் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் ஆப் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம வந்து 3 மொழி இல்லைங்க 30 மொழி கற்றுக்கிட்டாலும் அது தேவை. லைஃப்பில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. கவர்மெண்ட் என்ன வேணால் சொல்லட்டும். பட் பர்சனல் ஹியூமன் லைஃபுக்கு நமக்கு எது அத்தியாவசியம், எவ்வளோக்களவு மொழி தெரியுமோ அவ்வளோக்களவு நமக்கு அட்வான்டேஜ். இது எங்கே வேலை பார்த்தாலும் சரி. வந்து என்ன டாபிக் வந்துச்சுன்னா, நான் ஒரு இந்தோனேஷியா கண்ட்ரிக்கு வந்து ரேசிங் போகிற மாதிரி வந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு 10 days ஸ்டே பண்ணால் எனக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் வரும்ன்ற மாதிரி தான் எனக்கு டாபிக் வந்துச்சு. அதில் நான் என்ன மாதிரியான சவால்கள் எதிர்கொள்வேன். சப்போஸ் நான் ஒரு ரேசிங்க்கு அங்கே இந்தோனேஷியா போனேன்னா எனக்கு லாங்குவேஜ் மாறும். ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே வந்து தமிழ், அங்கே போனால் அங்கே என்ன லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல. அங்கே லாங்குவேஜஸ் மாறும், ஃபுட்டு மாறும், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும், பீப்புளோட நியூ பீப்புள்ஸ் அங்கே போனால். இங்கே எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே இருந்துட்டு ஒரு நியூ இதுக்குள்ளே போகிறோம். ஸோ எனக்கு அங்கே வந்து நியூ பீப்புள்ஸை பார்க்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அடாப்ட் ஆகணும். நான் மணி மாறும். இங்கே வந்து ருபீஸு, அங்கே போனால் அங்கே லோக்கல் கரன்சி. ஸோ அது மாறும். அப்புறம் ட்ரெஸ் கோட் சேஞ்ச் ஆகும். நியர் அபவுட் இங்கேருந்து ஒரு 10,000 kilometers டிஸ்டன்ஸ்க்கு போகிறோமா நாங்கள் கண்ட்ரி, அங்கே போனால் எல்லாமே ஓவரால் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் வெப்பமான பகுதி, அங்கே போனால் வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே மாறணும். ஸோ இங்கேருந்து நான் அங்கே நிறைய வந்து அடாப்ட் ஆகணும், மாற்றிக்கணும் என்னைய நான் இடத்துக்கு அந்த மாதிரி. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஆற்றுல எல்லாம் பார்த்துருப்பீங்களா, நாணல் பார்த்துருப்பீங்கள்ல, அது அதிகமாக வெள்ளம் வந்தால் அது தண்ணி போகிற போக்குக்கு வளைஞ்சி கொடுக்கும், பார்த்துருப்பீங்க தானே. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிது. ஸோ அந்த மாதிரி நான் இங்கேருந்து அங்கே போனால் அந்த கல்ச்சரல் தகுந்த மாதிரி நான் மாறிக்கிறேன். அதுதான். குட், தேங்க்யூ.
பண்ணுங்க. பொறுமையாக தான் இருக்கு. ஓகே கொஞ்சம் தூரம் வெளியே ஓகே லைட்டை தான் டச் பண்ண பால் அங்கே ஓடிடுச்சு முட்டை வெடிச்சிருச்சு பண்ணுறதுக்கு எத்தனை என்ன பண்ணுறது ஓகே ஒரு சாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க் நீங்க பண்ணோம் एक्चुअली 4 பேப்பர் பண்ணலாம் நிறைய பட் உங்களுக்கு டீம் ஒர்க்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முதல்ல லிசன் பண்றது அப்புறம் வந்து இந்த சொன்ன கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நம்மளா ஒரு டெக்னிக் யூஸ் பண்றது நார்மலா சிங்கிள் பீப்புள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு பண்ணுவோம் இங்க வந்து நாங்க வந்து ரெண்டு பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் ஸோ இது என்னன்னாக்கா ஹவு டு ஒர்க் ஆஸ் அ டீம் அவ்வளோதான் இந்த எல்லா கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோதான் ஸோ நிறைய லேர்னிங் இதுலேருந்து இருக்கு நவ் வி வில் கோ பேக் அண்ட் sir will do the honors for the day, whatever you learned and other things, and then we will wind up. Okay? So, go back to the class. Chair ஆளுக்கு ஒரு பைப் ஒன்று வச்சுங்க ஒரு பைப்பு இன்னொரு பைப் 4 பேருக்கு வச்சா 4 பேர் 4 people each வச்சுங்க 5 சைடு யாராவது போங்க எல்லாம் ரைட் சைடு வச்சிட்டீங்க வாடா வாடா ஓகே ஸோ இப்போ ஒரு 4 பேர் இந்த பக்கம் வரிசையா நில்லுங்க 4 பேர் 4 பேர் இந்த பக்கம் 4 பேர் சரி 8 இல்ல ஓகே இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் 4 பேர் அடுத்த ஒரு 8 பேருக்கு அடுத்த திருப்பி கேம் 5 மினிட்ஸ் ஸோ 8 பேர் மட்டும் இந்த கேமுக்கு அடுத்தது 8 பேர் வரலாம் சைஸ்னால இப்போ இங்க 4 பேர் வரிசையா நில்லுங்க இங்க லைன்ல இந்த லைன் வரிசையா நில்லுங்க 4 பேர் இந்த 2 பேருக்கு ஒரு பால் அடுத்த 2 பேருக்கு உங்க 2 பேருக்கு இங்க ஒரு பால் நீங்க வந்து இன்னும் தள்ளி போய் அந்த லைன் கிட்ட நிக்கணும் வாங்க இங்க நீங்க 2 பேரும் இந்த பாலை ட்ரிபிள் பண்ணிட்டே போயிட்டு அந்த இடத்துக்கு போகணும் கீழே விடக்கூடாது பால் வந்து 2 பேரும் ஃபோக்கஸோட அந்த பாலை ட்ரிபிள் பண்ணிட்டு போகணும் ஷார்ட் அடிக்க கூடாது கோல்ஸ் மாதிரி ஹாக்கி மாதிரி ட்ரிபிள் பண்ணிட்டே போயிட்டு அந்த இடத்துக்கு போகணும் ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த 2 கோழி முட்டை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வருவாங்க ஓகே யாரு ஃபாஸ்டா ரெடியா சரி ஒன் டைம் பாத்துறோம் நீங்க நாங்க மட்டும் தான் கீழ படிப்போம் நீங்க மீதி 4 பேரும் மேல படிப்பீங்க அப்ப கரெக்ட்டா இருக்கும் கம்யூனிகேஷன் ஓகேவா நீங்க மேல தான் வாங்கிக்கோங்க சொன்ன இதுபடி வாங்குங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் அப்படியே வாட் நம்ம ட்ரை பண்ணுவோம் அவ்வளவுதான் மாதிரி கரெக்ட்டா வருதா அதே ஸ்பீட்
ஓகே ஸ்டார்ட். நீ மட்டும் ஸ்டார்ட். கயிறு கண்டுபிடிங்க. காலையில தேடுங்க. கயிறு எங்க இருக்கு? எதனா ஒரு பக்கம் பிரிச்சு போய் தேடலாம், இல்லன்னா லேட் ஆகும். வந்துறலாம். பேர் சொல்லுங்க ப்ரோ. பேர் சொல்லுங்க. சந்தானம். ரெண்டு பேரா போலையா? ஏய் கார் கடிச்சு வா வா வா. திருப்பதி கயிறு மாத்து கோகுலம் கோகுலம் ப்ரோ எங்க இருக்கு? இதானா? எல்லாரும் கை இருக்கா? லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதே ஆள் இருக்காங்களா? சோ நிச்சயமா தெரியுமா எல்லாரும் சரியான சர்க்கிள் நிக்கிறீங்களான்னு? இல்ல சர்க்கிள் சார் கயிறு போகுது. ஓகே இந்த சைடு வா ப்ரோ. கயிறு இடம் இருக்கு. சரி ஓகே 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 ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே நில்லுங்க. இப்போ முதல்ல கயிறு முதல்ல இது பிளைண்ட் ஃபோல்ட் எடுங்க பாப்போம். பிளைண்ட் ஃபோல்ட் எடுங்க. இப்போ பாருங்க, இப்ப அதே இடத்துல நிக்கிறீங்களா எல்லாரும்? இல்ல அது நான் அதை கேட்கல. நான் அதே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதே ஆள் இருக்கீங்களா? எப்படி உங்களால முடிஞ்சிச்சு? அதையும் தாண்டி கண்ணு இல்லாட்டாலும் இது பிளைண்ட் ஃபோல்டட். பட் ஸ்டில் வாட் டிட் யூ ஸ்போக். நிறைய கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க கரெக்டா சொன்னாங்க, டேய் கயிறு கிடைச்சிச்சுன்னா சொல்லுங்கடான்னு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவங்க பாட்டுல நின்றுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படியே தவிர்த்துட்டு தேடிட்டே இருப்பாங்க. ஸோ எக்ஸலன்ட் கோஆர்டினேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லிசனிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ குட் அச்சீவ் இட். அதாவது ஒரு 10 மினிட்ஸ் உங்களால் கண்ணு பார்க்க முடியாமல் எவ்வளோ நம்ம சஃபர் பண்ணுறோம். எவ்வளோ பேர் நம்ம சுற்றி கண்ணு தெரியாதவங்க ரோட்டில் நடந்து போகிறாங்கல்ல, குச்சி வச்சுக்கிட்டே போவாங்க பார்த்தீங்க இல்லையா? அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. The world is totally blind for them, isn't it? But still they are able to achieve their goal. படிக்கிறது, வேலை பார்க்குறது எவ்வளோ பேர் போகிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் சரியாக இருந்துச்சுன்னா anything we can solve it. We can reach our goal. That's the learning from that. Thank you very much. Excellent. Thank you. Okay, இப்போ small pipes இருக்கிறவங்க ஒரு group. It's not the pipe that matters. பைப்புக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஸோ 8 பேர் ஒரு சர்க்கிள், 8 பேர் இன்னொரு சர்க்கிள். நில்லுங்க, சர்க்கிளாக நில்லுங்க. இது வந்து another very big
சேலஞ்ச் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவனிங்க. பைப்பை வந்து யூ ஹோல்ட் இட் லைக் திஸ். எல்லாரும் இப்படி பிடிச்சிக்கங்க பைப். நிறைய நீங்கள் மிஸ்டேக் பண்ணி நிறைய ஃபெயிலியர் ஆகும். இல்லை இப்படி பிடிச்சிக்கங்க எல்லாரும். சைடில் அப்படியே நிற்கணும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு. இப்போ கோஆர்டினேஷன் முக்கியம். அட் எனி டைம் லிசன் அட் எனி டைம் உங்கள் கையில் ஒரு பைப்பு தான் இருக்க முடியும். என்ன பண்ணும்? பக்கத்தில் போட்டுக்கிட்டு இந்த கையில் வாங்கலாம் இல்லை இந்த கையிலையும் வாங்கலாம். பாஸ் ஆன் பண்ணிட்டே போகணும். இந்த ஃபுல் பைப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். கீழே விழுந்துச்சுனாக்கா திருப்பி நீங்கள் ஒரு கையில் ஒரு பைப்பு தான். இந்த கையில் போட்டு இந்த கையில் வாங்கலாம், இந்த கையில் திரும்பி கூட அப்படி வாங்கலாம். டக்கு டக்குன்னு வாங்கிட்டே இருக்கணும். கீழே ஆரம்பத்தில் கீழே விடும். இந்த கையில் இருக்கணும், தூக்கி தூக்கி போடணும். கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருக்கணும். கரெக்டாக கரெக்டாக புரிஞ்சுச்சா? சரி நீங்கள் பண்ணி பாருங்க. இப்போ முதல்ல தூக்கி போட்டு கையை தூக்கி போடுற கரெக்டாக பிடிக்கணும். தூக்கி போட்டு பிடிக்கணும். பண்ணி பாருங்க பார்ப்போம். ஒன் அப்படின்னு சொன்னா அடுத்தது ஒன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பிடிக்கிறது வந்து கீழே வச்சுக்கோங்க, போறது வந்து மேலே வச்சுக்கோங்க. வாங்குற கையை மட்டும் எல்லாம் கரெக்டா இருங்க. வாங்குறது கரெக்டா வந்தீங்கன்னா போது அவங்க கரெக்டா வாங்கிப்பாங்க. வாங்கும்போது கரெக்டா வாங்கணும். வாங்கும்போது மட்டும் எல்லாம் அவங்க வந்து அதை ஐ கோஆர்டினேஷன் ஐ ஃபோக்கஸ் இருக்கணும். இது வந்தோடனே அடுத்து எங்க போயிடணும். ஓகேவா? எல்லாம் வாங்குறத மட்டும் கரெக்டா இருந்தீங்கன்னா அவங்களும் வாங்குறதுல கரெக்டா இருப்பாங்க. அவங்க வாங்குறதுல கரெக்டா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எல்லாரும் யாருக்கு இல்ல அப்ப பேர் சொல்லுங்க. இல்ல பேர்ல 1 1 1 அந்த டைமிங் கூட சொல்லும்போது டக்கு டக்குன்னு பாஸ் ஆகும். 1 1 1 ஓகே 1 1 1 1 1 1 1 1 இங்க பாருங்க இங்க பாருங்க. ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்க. பரவாயில்லை கிளீன் பண்ணலாம் ஒண்ணு கஷ்டம் இல்ல. இல்ல கிளீன் பண்ணலாம். ரைட் சைடு பாருங்க யாரோ. லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்க. இது ஒரு கை தான் பாக்கணும். உடனே பாருங்க ரைட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்கிட்ட இருந்து வா. ஏய் நீ இங்க பாத்துங்க. அதான் bro நான் இங்க தான் பாக்குறேன். நான் இங்க பாக்குறேன். நான் உள்ள மட்டும் தான் பாக்குறேன். அப்படி கேட்டு போடுங்க. ரெண்டு பேருமே
ஃபிங்கர்ல பிடிக்கிறதுனால அதான் ஒருத்தர் மேல இல்ல இங்க பாரு ஒருத்தர் இந்த சைடு பிடிங்க இப்படி ஒருத்தர் மேல கீழ பிடிச்சாதா லாக் யுவர் ஹேண்ட்ஸ். ஒரு சைடு மட்டும் ஓபன் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அப்படி வச்சுங்க. கை பக்கத்துல ஸ்டாண்ட் இன் தி சர்க்கிள். மாத்தலாம். ப்ரோ நீ தலைய விட்டுவாங்க. நீங்க கை ரிலீஸ் பண்ணுங்க. நவ எல்லாரும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவனிங்க நீங்க. So all of you kindly listen. Instructions. இந்த ஷோல்டர்ல உள்ள கயிறு டிராவல் பண்ணனும் through all people. கடைசில இந்த கயிறு வந்து இந்த ஷோல்டருக்கு வரணும். That is a what you call final goal. You have to go on receiving. கால் வழியா வரணும், ஷோல்டர்ல வரணும், தலையில வரணும். நீங்க கையை ரிலீஸ் பண்ண கூடாது, ஃபிங்கர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணலாம். கையில மாட்டிக்கிச்சுனா யூஸ் ஃபிங்கர் டு டேக் இட் அவுட். கையை ரிலீஸ் பண்ண கூடாது. டிராவல் ஃபுல்லா டிராவல் பண்ணணும். கால் வழியா, கை வழியா, தலை வழியா மூவ் ஆயிட்டே இருக்கணும். then it will come into the last shoulder. So இந்த ஷோல்டர்ல ஆரம்பிச்சா இந்த ஷோல்டர்ல முடியணும். clear? got it? don't start now. one full circle வரணும். okay இப்படியே தள்ளி விடலாம். கையில் வந்து இவர் ஷோல்டர்ல இருந்து டிராவல் ஆயிட்டு கம்ப்ளீட்டா சர்க்கிள் முடிஞ்சிட்டு இங்க வரணும். இந்த ஷோல்டருக்கு இங்க வரணும். யூஸ் பண்ண கூடாது. விரல் மட்டும் யூஸ் பண்ணலாம். மாட்டிக்கிச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாம் எடுக்கிறதுக்கு. விரல் கையை பிரிச்சுட்டு எடுக்க கூடாது. இப்படி விரல் இப்படி வச்சுக்கிட்டு இப்ப கையில மாட்டிக்கிச்சுன்னா இப்படி எடுத்து விடலாம். அவ்வளவுதான் பண்ணலாம். நீங்க கை பிரிக்க கூடாது. கால் வழியா போகணும், தலை வழியா போயிட்டு இப்படி மூவ் பண்ணிட்டே போயிட்டு இந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டா வரணும். கால் வழியா போகலாம். இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்படி வருது. இப்போ உங்களுக்கு வரணும். முதல்ல கால் விடணும். அப்புறம் இங்க வரணும். அப்புறம் இங்க வரணும். அப்புறம் திருப்பி இந்த கால் இந்த பக்கம் வரணும். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி ஃபுல்லா ரெடியா? clockwise anti-clockwise doesn't matter. Ready? Okay, all of you start. Okay. Now we will have another activity. பின்னாடி கொடுத்துறது நாட் போச்சு. பாஸ் பாஸ் பாஸ். ரிலாக்ஸா பண்ணுங்க. ரிலாக்ஸா பண்ணுங்க. ரிலாக்ஸ். வெரி குட்.
அஞ்சு பலூன்ஸ் முடிக்கணும். Come on, come on. Fast, fast. Come on, come on. Relax up, relax up. Come on, come on. Come on, come on. ஓகே என்ன சொல்லு ஓகே இல்லைன்னா சொல்லு ஓகே இல்லைன்னா சொல்லு ஓகே தானே மெதுவா பண்ண போதும் மெதுவா பண்ண போதும் Come on, come on. டைம் இருக்கு சீக்கிரம் அவ்வளோதான் லாஸ்ட் பாஸ்ட் பண்ணுங்க முடிஞ்சு. Come on, come on. ஃபைனல் வந்து முடிய போகுது. மெதுவா மெதுவா போதும் Come on, come on, come on. This team, come on. Come on, come on. சூப்பர் சூப்பர். மெதுவா மெதுவா மெதுவா. ஸோ அஞ்சு பலூன். ஓகே ஓகே ஓகே. ஆயிடுச்சு. இந்த அங்கே ஆயிடுச்சு. Be there. பரவாயில்ல, கீழே வந்தால் பரவாயில்ல, எடுத்துக்கலாம் விடுங்க. டோன்ட் வரி. முடிச்சாச்சா? டீம் ஃபர்ஸ்ட், டீம் செகண்ட், தேர்ட் டீம் இன்னமும் பலூன் ஊதிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒன். This is the fourth one. ஃபோர்த் ஒன்னா? அப்போ அவ்வளோதான். ஸ்பீடு இல்லை தேர்ட் டீமு. It's okay. குட். மெதுவா மெதுவா. டென்ஷனில் பார்த்தீங்களா 2-3 பலூன்ஸ் எடுக்கிறாங்க. No, try. Why you are not trying? No, they completed. But 6. still he can try, no? Yeah. We are all giving respect. Time. Giving up. So in the Tata story, slow and steady wins the race, illa loses the race. Good. Very good. Thank you. Give a big hand. Good. Come on. பரவாயில்ல, எடுத்து கொடுங்க. பரவாயில்ல, ஒரு தடவை விழுந்திருக்கு, எடுத்துக்கணும். இன்னும் பின்னாடி, இன்னும் பின்னாடி வரணும். இன்னும் பின்னாடி போங்க. பரவாயில்ல, வச்சுங்க. பரவாயில்ல. அங்க சேருக்கு நேரா. This team won already done. Okay, almost over. Okay, fine. ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆகிடுது. வீச்சக்குள்ள ஸ்டோரேஜ் கொடுப்பது ஸ்டோரில் ரோ மெட்டீரியல் நீங்கள் வந்தால் தான் கொடுப்பேன். இப்போ ஒன்று வந்து பாருங்க லைட் மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் நீங்கள் வந்தால் மட்டும் தான் சார். அந்த பையன் வெயிட்டிங்கே எடுக்க மாட்டேங்கிறான் சார். ஒரு நிமிஷம் இப்போ அங்கே சார் கண்ணில் மீட்டிங் ஓகே ரிலாக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தா? சார் நான் தான் சார்.
இப்போ பெயிண்டர் பஸ் காலியாக வச்சு இப்போ அடுத்து எனக்கு வந்து ரா மெட்டீரியல் வேணும். சப்ளையர் யாரு சப்ளையர்? சப்ளையர் வந்து பெயிண்டர் லைன் ஓட்டிட்டு இருக்கா லூஸ் மோஷன் வேற யாரா மாத்தி விடணும் இல்ல ஒரு மார்னிங்ல தூக்கி ஓகே உனக்கு 15 மினிட்ஸ் லைன்ல 5 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க 15 மினிட்ஸ் இப்போ வந்து கன்வர் ஆபர்ச்சுனிட்டி கேக்குறாங்க ஓகே ஓகே நான் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டேன் சார் எனக்கு லூஸ் மோஷன் சீக்கிரம் சார் மாத்தி வாங்க இல்ல ஓகேங்க யாரா மாத்தி விடணும்ல லைன் இப்போ நான் ஓட்டர் லைன் ஓகே நான் பாத்துக்கறேன் டூல் மாடி டூல் மாடி மாடி எடுக்கறது புதுசா வந்து காஷ்மீர் டூல் அது அங்க சூப்பர்வைசர் இல்லையா சூப்பர்வைசர் அங்க பக்கத்துல வந்து பக்கத்துல ஒரு மிஷின் இருக்கும் வந்து அந்த மிஷின்ல பசங்க எடுக்க தெரியாதா சீனியர் ஆபரேட்டர் இருப்பாரு அவர்ட்ட போய் அவங்க தெரியாதனாங்க இல்லனா அவங்க தெரியாதனால உங்களுக்கு தெரியாது சேட்டா வந்தாங்க போய் கேட்கறத வீட்டுக்கு போடா சரி நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இல்ல அவர் பாருங்க மெதுவா கேட்டுக்கிட்டே போறாரு வெளில போறதுக்கு நான் டென்ஷன் ஆவாதீங்க சார் 80 முக்கியம் 81 சார் மேனேஜர் சார் எம்ப்ளாய் பிரேக் அரை மணி நேரம் half an hour எம்ப்ளாய் பிரேக் ஸ்டாண்டர்ட் இஸ் 1 minute எம்ப்ளாய் பிரேக் எம்ப்ளாய் பிரேக் ஆல்ரெடி 1 hour more பிரேக் இது பேட்டர் கேட்குறேன் எடுத்துறீங்க சார் 15 மினிட்ஸ் சொன்னீங்க லைன் ஆன மட்டும் ஐடி கார்டு வாங்கிக்கிறீங்க சார் 7 minutes இருக்கு 7 minutes இருக்கு போ ரா மெட்டீரியல் இல்ல நீங்க வந்தா ரா மெட்டீரியல் சொல்லுங்க நான் வந்தா லைன் ஆஃப் ஆயிடுச்சு லைன் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் டூல் மாடி சந்தியா டூல் அங்க போய் பக்கத்துல சீனியர் சீனியர் தெரியலையா யாருக்கு சரி லைன் வெயிட் டைம் செட் வெயிட்டிங் எடுக்க மாட்டேன் வந்து என்னன்னு கேக்குறேன் புரியல வெயிட்டிங் எடுக்க மாட்டேன் வெயிட்டிங் எடுக்க மாட்டேன் வந்து என்னன்னு ஓகே வெயிட்டிங் எடுக்க மாட்டேங்கிறான் வந்து என்னன்னு கேளுங்க ப்ரொடக்ஷன் கம்மியா ஓகே ஓகே இதுல எடுக்க மாட்டேன் வெட்டில எடுக்க மாட்டேங்கிறானா ஓகே ஓகே நான் வரேன் நான் ப்ரோ பிரேக் மாத்தி பிரேக் மாத்தி விடணுமா எம்ப்ளாய் பிரேக் ஓகே ரைட் பண்ணு 1 hour ஏன்னா ஆஃப் hour 1 hour ஆச்சு உங்களுக்கு வாங்க வாங்க இப்போ இப்போ ஆஃப் அன் ஆயிடுச்சு இப்போ 2 மினிட்ஸ் அதிகமாயிடுச்சு குவாலிட்டியா நேம் அவரோட நேம் லைன் ஓன்லி ஆஃப் லைன் இல்ல நான் கேப் சொல்றேன் சார் மிஷின் குள்ள வரத கை விட்டுடா சார் கை மாட்டி நம்ம கம்பெனியோட ஆம்புலன்ஸ் நம்பர் தெரியுமா இல்ல தெரியாதுங்க அங்க லைன்ல யாருமே இல்லைங்களா ஓகே நான் கால் பண்றேன் உங்ககிட்ட தான் சொல்றேன் ஹலோ வேற யாரா வாங்க எடுக்க முடியாம இருக்கா சார் இல்ல சார் சார் ஆரம்பிச்சா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆம்புலன்ஸ் வரும் நீங்க நான் சார் ரெட்டோட கவர் பவுடர் கோட்டிங் ஓவரேஜ் ஓகே நான் இன்ஃபார்ம் பண்றேன் மெட்டீரியல் இப்போ அர்ஜென்ட் ஓகே நான் சார் மிஷின் நீங்க ஒன்று கிழிச்சு தர தர நாங்கள் வந்து பண்ணிப்போம் கூட நாங்கள் வந்து இது ஃபர்ஸ்ட் இப்படி படிச்சு இல்லை நீ அவ்வளோ கூட பண்ணாங்க நாலு இந்த ஷேப்பில் மடிச்சு இதை கிழிச்சிட்டு அதே பாதியாக மடிச்சு நாலு கிழிச்சு இதில் பெருசாக ஒரு 4 வரும் அப்படியே சரி மடிச்சு ரெண்டாக கிழிச்சு இதை மடிச்சு எக்ஸ்ட்ரா பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து இதை 4 வச்சு செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் அந்த டேபிள் கிட்ட போகிறோம் ஏன்னா நல்லா அப்போ செஞ்சு